ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தால் டெய்லி வீட்டில் ஏதாவது ஒரு வேலை இருந்துக்கிட்டே தான் இருக்கும். சரி, நமக்கு கிடைக்கிற ஒரு ஃப்ரீ டைமில் நமக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணலாமேன்னு ஆரம்பிச்சது தான் இந்த மாதிரி வீடியோஸ் அப்லோட் பண்ணது. நம்மளும் ஒரு கண்டென்ட் கிரியேட்டர் அப்படின்னு சொல்லிக்கலாம் இல்லையா? அதுக்காக தான் ரொம்ப பெரிய அளவில் இல்லைனாலும் எனக்குன்னு கொஞ்சம் தெரிஞ்ச மாதிரி வீடியோஸ் அப்லோட் பண்ண ஆரம்பித்தேன். ஸ்டார்டிங்கில் வீடியோ அப்லோட் பண்ணும்போது ரொம்ப யோசிச்சிருக்கேன், வாய்ஸ் ஓவர்லாம் கொடுக்கமே நமக்கு செட் ஆகுமா, நல்லா இருக்குமா அப்படின்னு, ரெஸ்பான்ஸ்லாம் வருமா அப்படின்னு கூட யோசிச்சிருக்கேன். ஆனால் அன்னைக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் வருது, வீட்லேயுமே நல்லா இருக்கு நீ பண்ணு அப்படின்னு ஹஸ்பண்டு பிள்ளைங்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுறாங்க. ஓகே பண்ணலாமேன்னு பண்ணிட்டு இருக்கேன். ஒரு ப்ராப்பரான ஒரு ஸ்டைலில் வீடியோ இருக்கான்னு கேட்டால் எனக்கு தெரியாது. ஆனால் நம்ம மாதிரி ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் எந்த மாதிரி வீடியோ அப்லோட் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி இருக்குன்னு நம்புகிறேன். ஆனால் என்ன டைம் மேனேஜ் பண்ணுறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஆனால் உண்மைக்கும் டெய்லி விளாக் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறவங்க, அந்த ஹவுஸ் விளாக்லாம் அப்லோட் பண்ணுறவங்கலாம் பாராட்டியே ஆகணும். ஏன்னா பிள்ளைங்களையும் பார்த்துட்டு ஹஸ்பண்டு அவங்க எல்லாருமே பார்த்துட்டு வீட்டையும் கவனிச்சுட்டு ப்ராப்பராக டெய்லி வீடியோ அப்லோட் பண்ணுறதுலாம் ஈஸியான விஷயமே இல்லை. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஆனால் நமக்கு பிடிச்சத பண்ணணும்னா நமக்கான நேரத்தை கொஞ்சம் ஒதுக்கி அதை பண்ணதுக்கு நானுமே ட்ரை பண்ணுறேன். எனக்கு பிடிச்ச விஷயத்த பண்ணும்போது உண்மைக்குமே சந்தோஷமா இருக்கு. இன்னும் தொடர்ந்து வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணுவேன். உங்களோட சப்போர்ட்டும் எனக்கு தேவை. இந்த மாதிரி ஃபேமிலி வீடியோஸ், லைஃப் ஸ்டைலுக்கு என்னோட பேஜையும் மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.